அமெரிக்காவிற்கு செல்லும் வழியில் சர்வதேச கடல் பகுதியில் பயணித்ததாக கூறப்படும் வெனிசுலா கப்பலை அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி அழித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்ன விவரம் பார்க்கலாம். வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருள் கொண்டு சென்றதாக கூறப்படும் படகை அமெரிக்க ராணுவம் குறிவைத்து தாக்கியதில் அந்த கப்பலில் இருந்த 3 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் குறிப்பிட்டபோது, வன்முறை போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் மீதான தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாக கூறினார். மேலும் படகில் போதைப் பொருள் கொண்டு சென்றதற்கான எந்த ஆதாரத்தையும் ட்ரம்ப் வெளிப்படுத்தவில்லை. வெனிசுலாவை சேர்ந்த இந்த உறுதிப்படுத்தப்பட்ட போதைப் பொருள் பயங்கரவாதிகள் சட்டவிரோத போதைப் பொருட்களை சர்வதேச நீர்நிலைகளில் எடுத்துச் சென்று கொண்டிருந்தபோது இந்த தாக்குதல் நடந்தது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை மற்றும் அமெரிக்காவின் முக்கிய நலன்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் பதிவில் கிட்டத்தட்ட 30 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு காணொளியும் இடம்பெற்றிருந்தது. அதில் தண்ணீரில் மூழ்கியிருந்த ஒரு கப்பல் வெடித்து பின்னர் தீப்பிடித்து எரிவது போல் காட்சியளித்தது. முன்னதாக கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்றதாக கூறப்படும் கப்பல் மீது அமெரிக்க ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை மார்க்கோ ரூபியோ ஆதரித்திருந்தார். அந்த கப்பல் கடத்தலில் ஈடுபட்டது குறித்து எங்களுக்கு 100% நம்பகத்தன்மையும் உறுதியும் இருப்பதாக கூறினார். ஒரே மாதத்தில் 2 முறை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதிலளித்துள்ளார். அதாவது, அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவை லார்ட் ஆஃப் டெத் அண்ட் வார் என்று குறிப்பிட்டுள்ளார். கரிபியனில் அமெரிக்க கடற்படை குவிப்பு மற்றும் வெனிசுலா போதைப்பொருள் படகு மீதான சமீபத்திய கொடிய தாக்குதலை பற்றி குறிப்பிட்ட மதுரோ, வெனிசுலா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான சட்டப்பூர்வ உரிமையை முழுமையாக பயன்படுத்தும் என்றும் கூறினார். முன்னதாக நடந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க கடற்படை அழிப்பு கப்பலின் மீது 2 F-16 போர் விமானங்களை பறக்கவிட்டு வெனிசுலா பதிலடி கொடுத்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய ட்ரம்ப், நம்மை ஆபத்தான சூழ்நிலையில் தள்ளும் எந்த ஒரு வெனிசுலா ஜெட் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படும் என்று எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.